அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம். தீபாவளி நெருங்கிடுச்சு, எல்லாருமே ஸ்வீட்டு காரம் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வேலை கஷ்டம்தான், ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும் இந்த ரவையோட அளவு. அப்படி உங்களுக்கு இந்த கப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், கிராமத்துலலாம் இந்த மாதிரி ஆளாக்குன்னு சொல்லுவாங்க. படியில் 1/4 படி இது ஒரு ஆளாக்கு. இதில் போர் மாதிரி குவிச்சு எடுத்திங்கன்னா 1 கப்பு ரவை வந்துடும். நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 முட்டை, கொஞ்சமாக நெய் அளவு இல்லை, நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சீனியை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கேக்குக்கெலாம் நம்ம எப்படி நம்ம பீட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த முட்டையும் நல்ல நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முட்டையை முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் இதை மத்து வச்சு தான் இந்த முட்டையும் சீனியையும் கலந்துக்குவாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலரில் வரணும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம அடிச்சுக்கலாம். நீங்கள் ரவைக்கு பதிலாக அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரவை பாதி அரிசி மாவு, அதாவது ரவை மாதிரியே அரிசி உடச்சி பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த ரவை மாதிரியே உடச்சிட்டு நம்ம இதில் சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். வெறும் ரவையிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் ரவை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். எல்லா ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் ரவை ஊறி உங்களுக்கு அச்சு பணியாரம் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மொறுன்னு போயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா கை போட்டால் கூட இன்னுமே நல்லது. ஏன்னா கையில் இருக்கிற ஈஸ்ட்டு பட்டு நல்லா மாவு புளிச்சு வரும், நல்லா ஊறியும் வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. ரவையை நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் விறகு அடுப்பில் தான் இதை சுட்டு எடுக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பழைய தோசைக்கல்லில் இந்த மாதிரி மணலை போட்டு சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் பணியாரம் தீயாமல் வரும். மணல் நல்ல சூடு ஏறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அச்சு பணியாரம் சட்டி வைக்கணும். இப்போ நான் இந்த சட்டி வச்சுட்டேன். மணல் நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இந்த ஓரம்லாம் கருப்பாயிடுச்சு பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும் நமக்கு மணல் சூடாயிடுச்சுன்னு. இது அச்சு பணியாரத்துக்கு மேலே வைக்கக்கூடிய மூடி. இதில் நம்ம நெருப்பு வைக்கணும். மேலேயும் நெருப்பு வைக்கணும், கீழேயும் நெருப்பு இருக்கணும். அப்போ தான் ஈவனாக அச்சு பணியாரம் வெந்து வரும். இப்போ இதில் நான் கறி போட்டிருக்கேன். அடுப்பு கறி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக மேலே அடுப்பு கறியால் நிரப்பிட்டு இதில் கொஞ்சமாக நான் என்கிட்ட மண்ணெண்ணெய் இல்லை, டின்னர் தான் ஊற்றுறேன். பெயிண்ட் அடிக்கும் போது மீதி இருந்தது. இப்போ இந்த கறியை நம்ம நெருப்பாக்கணும், நெருப்பு கங்காக்கணும். எரிய விடக்கூடாது. வீசி விட்டிங்கன்னா அது கங்காயிடும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த சட்டி நல்ல சூடு ஏறிடுச்சு. சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் தான் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றணுன்னா உருகிடும். அப்போ தான் சட்டி சூடு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். சூடு ஏறாமல் ஊற்றுனீங்க அப்படின்னா எடுக்க வராது, ஒட்டிட்டு. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக தடவுனாவே போதும். 2வது தடவை நெய் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனால் ஊற்றுங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் கரண்டியாலேயே ஊற்றிட்டேன் எல்லாத்துலேயும்.
கீழ் நெருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கம்பியால் நடுவில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கொடுத்து இப்படி மேலே தூக்கி வச்சிடலாம். கரெக்டாக கேப் இல்லாமல் வைக்கணும். கீழே வந்து ஒரு கலவடை போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம திருப்பி இறக்கி கீழே மண்ணில் வைக்கும்போது அந்த பலகாரம்லாம் மண்ணாக போயிடும். லைட்டாக வீசி விட்டுக்கலாம். விசிறியால் இந்த மாதிரி நெருப்பு இருக்கிற மாதிரியே நம்ம வீசி விட்டுக்கணும். எரிய விடாதீங்க. நெருப்பு குறைய குறைய கீழே எரிஞ்சு அந்த கங்கு இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அட போங்கடா, இவ்வளோ கஷ்டமாக இது செய்யறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம்தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து ஒரு சின்ன கம்பி வச்சு இப்படி எடுத்து விடலாம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து அது வந்து ஊறி இருக்கும். அந்த ரவை வந்து ஊற ஊற உங்களுக்கு சூப்பராக வரும். இது ஃபஸ்ட்டு ஈடு. இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு ஈடு மட்டும்தான் நான் எடுத்தேன். இதுவே நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு வழியாக எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் இதை சாப்பிடும்போது அந்த கஷ்டமே நம்மளுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.